ராஜகோபால். ஆமாம், ராஜகோபால்ன்றவர் கோவிந்தசாமி பிள்ளைக்கு சொந்தக்காரர் தான். 2 பேரும் ஒரே கஸ்ட்டு தான். இவரும் உடையாருன்னுவாங்க, அவரும் உடையாருன்னுவாங்க. நாங்கள்லாம் விஎஸ்சி கோவிந்தசாமின்னு சொல்லுவோம். அவர் பேங்க்கு மேனேஜர், கூட்டுறவு பேங்க்கு மேனேஜராக இருந்தார். அப்போல்லாம் அர்பன் பேங்க்னு இருந்தது அதுக்கு பேர். அதுக்கப்புறம் இதிலேயே கொண்டு போய் மாற்றி விட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த கூட்டுறவு பேங்க்கு இவர் தான் மேனேஜராக இருந்தார். அந்த கூட்டுறவு பேங்க்கில் இந்த சில உரங்கள்லாம் கூட விற்பாங்க. இப்போ கூட நிறைய இப்போ எங்கள் ஏரியாவெலாம் கூட்டுறவு பேங்க்லேயே உரம், விவசாயிகள் வேண்டியதெல்லாம் விற்பாங்க. அதுமாரி அதிலேயும் விற்பாங்க. இதுக்கு ஃபுல் இன்சார்ஜ் இவர் தான், ராஜகோபால் பேர். நல்ல 7 அடி இருப்பார். நல்ல கதர் வேட்டி, கதர் ஷர்ட்டு, ஒரு துண்டை மடக்கி தோலில் போட்டிருப்பார். நம்ம சாமிக்கிட்ட 1974 சாமி இங்கே வந்து 4 மாதம் இருக்கிற போது இவர் நிறைய தடவை வந்திருக்கார். வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம். எங்கே சாமி உட்காந்தாலும் மண்ணா தூசி அதெல்லாம் பார்க்க மாட்டார். சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம். அந்த மாதிரி யாருமே நமஸ்காரம் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பக்தர். அவர் வர்ற போதெல்லாம் சாமிக்கு 100 ரூபாயை கொடுப்பார். அப்போவே யாரும் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் எப்போ வந்தாலும் 100 ரூபாய் சாமி கொடுத்துட்டு தான் போவார். 1974 சாமி வேணான்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டாங்க வேணான்னு. அவர் கொடுத்த பேசாமல் வாங்கிப்பாங்க. ராஜகோபால் நிறைய கொடுத்துட்டீங்க வேணாம் போருன்னு வர, இல்லை சாமி என்கிட்ட இருக்குது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாரு. அந்த மாதிரி ராஜகோபாலுக்கு நிறைய மரியாதை சாமிக்கிட்ட. சாமி அவருக்கும் அவ்வளோ மரியாதை. நல்லா டாலாக இருப்பார். வெள்ளை வெள்ளையர் வேட்டி, வெள்ளை வெள்ளையர் சட்டை, வெள்ளை வெள்ளையர் துண்டை மடக்கி தோலில் போட்டிருப்பார். கதர் வேட்டி கதர் சட்டை தான் போடுவார். அவரும் ஒரு பெரிய பக்தர். திருக்கோயிலூரில் ஐயன் குளம் இருக்குது. அது தெப்ப குளம்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் வீடு. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன்.